செஞ்ச மாதிரி இந்த தடவை இந்த பொண்ணு கேரமல் செய்கிறேன் வந்திருக்கா. இப்போ என்ன நான் செய்கிறேன்ற நம்ம பார்க்கலாம். சாரி கைஸ், வீடியோவே ஆன் பண்ணாமல் பேசிட்டு இருந்திருக்கேன். ஓகே, இது போல வந்து 2 டீஸ்பூன் இதில் வந்து சக்கரை போட்டுக்கலாம். தண்ணி வேணும் ப்ளீஸ்க்கா. இப்போ நம்ம வந்து இதில் வந்து 2 டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இந்த பொண்ணு அளவு சொல்லாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் வச்சு கலக்க நாங்களே வந்து இன்னொரு வீடியோ பார்த்து தான் செய்யணும். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட் டைம், இந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட் டைமு. நாங்கள் ஏற்கனவே வந்து கேரமல் வீடியோ போட்டிருப்போம், புட்டிங் செஞ்சுருப்போம். அது வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்துன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை ரொம்ப நேரம் கலக்கிட்டே இருக்கணுமா. இப்போ வந்து முக்கியமானது வந்து வீட்டில் வந்து யாருமே கிடையாது, நாங்கள் வந்து தான் இருக்கோம், நாங்கள் வந்து தான் செய்கிறோம். கரெக்டாக நாங்கள் வந்து 3 பேர் இருக்கோம். நம்மளோட மூஞ்சில் வந்து பட்டாசு வச்சு அடிபட்டுச்சு, அதனால வீட்டில் மூஞ்சை காட்ட மாட்டாங்களாம் மேடம். கேரமல் புட்டிங் ஓகே, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக இவ செஃபா, ஆனால் கலக்கிறது நானா. சரி ஓகே, கலக்கிட்டு நல்லா கலக்கணும்னு சொன்னாங்க. இன்ன வரைக்குமே தண்ணி மாதிரி தான் இருக்குது. கலக்குவோம் கலக்குவோம் கலக்குவோம். இதில் இந்த அம்மா வேறு கூட்டு செஞ்சுட்டு கலக்குறாங்களாம். மிக்சரு மூஞ்ச போய் மூஞ்ச போடுறீங்க வந்து எடுடி. இப்போ இந்த அம்மா வந்து கிண்ணத்தில் பால் ஊற்றுறாங்க. 10 ரூபா பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சர்க்கரை போடு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கலக்கணும். இப்போ வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒன்லி சண்டே மட்டும்தான் இந்த அம்மா வருவாங்க, அதனால தான் இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. நல்லா கலக்கு. இன்னொரு முட்டை. காய்ஸ், இப்போ இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கலக்கு. முட்டையை கலக்குதா நல்லா இருக்கு. இதை வந்து நல்லா கலக்கிக்கணும். இந்த மாதிரி இப்ப கலக்குறாங்க பாருங்க. இவதான் இப்ப கலக்குறா. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு மாதிரி டிம்மா இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, கலக்க கலக்க இந்த கலரில் வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அத்தாச்சு. நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். அந்த கிண்ணத்தில் பட்டர் வந்து தடவிருக்கோம், நெய் தடவிருக்கோம் கொஞ்சமாக. கையை சுட்டுறத தலைய. இப்போ அந்த சக்கரை பாவு அதை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து காட்ட விட ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்த தூப்பலாம். லாஸ்ட்டு ஃபைனலாக இதை நல்லா கலக்கியாச்சு. இதுக்கு மேலே நம்ம சிவானியே சொல்லுவாங்க என்ன பண்ணோன்றத, எனக்கு எதுவும் தெரியாதா. இப்போ வந்து இதை வெடி கட்டணுமா, கட்டலாம். வெடி கட்டணும். இது வந்து நல்லா அடிச்சு விட்டுக்கணும். அந்த முட்டை வந்து கட்டி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. வந்து இது நம்ம தொட்டு பார்க்கணும். இது வந்து பாருங்க, இது வந்து நம்ம கையில் ஒட்டு கையிலேருந்து தொட்டு பார்க்கணும். ஓகேங்களா, இது வந்து நம்ம இது வெடி காட்டணும்.
பார்த்தீங்களா? இதை நல்லா வெடிக்கட்டியாச்சு. இதுக்கப்புறமா இதை அடுப்பில் தான் வைக்க வேண்டியதுதான் லாஸ்ட் வேலை. கிண்ண வேறு நம்ம மேடம் டிசைனாக இருக்கிறத பார்த்துக்கலாம் புதிக்கு. நாங்கள் பண்ணுற வேலை எங்கள் வீட்டில் தெரிஞ்சுன்னா ஒன்றா வீட்டில் இருக்கணும் சொல்லிட்டோம். பாத்திரம் தான் அவ்வளோ அழுக்காயிடுச்சு. இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக அடுப்பில் தான் வைக்கணும். தண்ணி பிடிச்ச பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். ஃபுல்லாக வேணால் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம். ஒரு 2 டம்ளர் வச்சுக்கலாம் போதும். இன்னும் நிறைய வைக்கக்கூடாது. ஓகே காய்ஸ், லாஸ்ட்டாக இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இது இட்லி கொண்டால கூட வச்சுக்கோங்க சரிங்களா. எங்கள் வீட்டில் இது இருக்கிறதால நாங்கள் இது எப்படி வச்சுருக்கோம். இதை வைக்கிறது இந்த அம்மாவுக்கு பெரிய கஷ்டம். இதை அடுப்பில் வச்சுலாம் பாருங்க. இப்போ நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஸ்லோலியாக ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்பீட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை தட்டு போட்டு முடிக்கலாம். தட்டு போட்டு முடிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா தட்டு போட்டு மூடியிருக்கோம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுமா? ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். சத்தியமாக நாங்கள் எக்ஸைட்டே பண்ணுறேன். அதை கட்டி வச்சு காட்டேன். சத்தியமாக அந்த கேக் மாதிரி அப்படியே ப்ளஃபியாக வந்துருச்சு. நல்லா புஃப்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து இதை தட்டில் கவுத்துடலாம். தட்டில் ஓகே. இப்போ இதை தட்டில் கவுக்க போகிறா. கவுரு சூடாக இருக்கு. கவுக்கிறதே ஒரு கஷ்டமே. தட்டு மேலே போட்டு தான் கவுக்கணும். தட்டு மேலே போட்டு கவுக்கணும். டப்புன்னு தூக்கி போட்டுரு. இந்த கவுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும். இப்போ கவுதாச்சு, ஒரு வேலையை கவுதாச்சு. யாராக வருமா எப்படி வரும்னு தெரியல. தந்து பாரு. இப்போ தந்து பார்க்க போகிறோம். என்ன நடக்க போதே நான் வேறு ஆர்வ கோளாறில் வேறு திறக்கும் போதே தண்ணி ஊற்றி விட்டேன். என்ன அந்த இதுவும் வரல காய்ஸ். அந்த மேலே இருந்த அந்த சர்க்கரை தண்ணின்னு சொல்லுவாங்களா, அது மட்டும் வரவே இல்லை. நாங்கள் அவ்வளோ சர்க்கரை தண்ணி ஊற்றல காய்ஸ் சரிங்களா. லைட்டாக தான் ஊற்றிருக்கோம். அதான் காய்ஸ் இந்த பொண்ணு அந்த கேக்கை கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ண விடாமல் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்குது காய்ஸ். கொஞ்சம் கூட நாய் மேலே எனக்கு மூடியில் இந்த வலிச்சு கொடுக்குது ஒரு மூஞ்சி எடுத்து பார்த்துனே பார்த்து சொல். கடைசி அதை முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த கேரமலில் காட்டிடலாம். ஒரு வழியாக இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் போட்டுடலாம். வந்து ஸ்லைஸ் போட்டாச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். அப்படியே சொல்லியா எப்படி இருந்துச்சு? சூப்பர் டேஸ்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. செம்ம டேஸ்ட். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பாய்.